சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹாஸ்பிடல் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறீங்க, சாப்பிடவும் மாட்டேங்கிறீங்க. நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, சாப்பாடு வேணானாலும் பரவாயில்ல, கஞ்சி போட்டு வச்சிருக்கேன், ஒரு 1/2 டம்ளர் கஞ்சியாவது குடிங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு பிபி சுகர் எல்லாமே இருக்கு. சாப்பிட்டு மாத்திரை போடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். ஏதாவது ஆகட்டும்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் இருந்து என்ன செய்ய போறேன்? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இங்க பாருங்க, கஞ்சி எடுத்துட்டு வரேன், எனக்காகவாவது ஒரு 1/2 டம்ளர் குடிங்க. எனக்கு எதுவும் வேணாம். இனிமே சாப்பிட்டு உடம்ப தேத்தி நான் என்ன பண்ண போறேன்? பொண்ணு வாழ்க்கை போனது நினைச்சு என் பாதி உயிர் போயிடுச்சு. இப்போ என் பேத்தி வாழ்க்கையும் போச்சேன்னு மீதி உயிரும் போயிடுச்சு. கடைசியா ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. அஞ்சலிக்கு ஆறுதலா அவ வயத்துல வளர்ற குழந்தை இருக்குன்னு நினைச்சேன். அதுவும் இப்ப இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி நான் யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும்? சொல்லு சித்ரா, சொல்லு. எனக்கு எதுவும் வேணாம், நீ போ. அத்தை, சொல்லுங்க அத்தை. அஞ்சலி, அத்தை நேத்துல இருந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த வயசுல அவங்க சாப்பிடாம இருந்தா அவங்க உடம்புக்கு என்ன ஆகுறது? அப்படியா? ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அஞ்சலி அத்தை, நான் இப்பவே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாமா, நீ வந்து எப்படியாவது அவங்கள சாப்பிட வை. சரி, வரேன் அத்தை. இந்த வயசுல அவங்க சாப்பிடாம இருந்தா அவங்க உடம்புக்கு நல்லது இல்ல. சரி, புரியுது அத்தை, நான் வரேன். உடனே முடிங்கன்னு சொன்னா அவங்களால எப்படி சார் முடியும்? கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பார்ப்போமே. சரி, நாமளும் கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவங்க பண்ணிடுவாங்க. வீணா எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும்? சரி, நான் அப்புறம் பேசுறேன், நானே கூப்பிடுறேன். என்னம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், நான் உடனே பாட்டியை போய் பார்க்கணும். என்னாச்சுமா? அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்ல, என்னன்னு தெரியல, பாட்டி சாப்பிட மாட்டேங்கிறாங்களாம். நான் போய் அவங்கள பார்த்து பேசி எப்படியாவது சாப்பிட வச்சுட்டு வந்துடுறேன் சார். மேடம் வந்து என்ன கேட்டாங்கன்னா நான் கடைக்கு கிளம்பி போயிருக்கேன்னு சொல்றீங்களா சார்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ முதல்ல கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். நான் வேணா கூட வரவாம்மா? வேணா சார், நான் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். அப்போ நான் போயிட்டு வந்துடுறேன் சார். லேட் ஆனாலும் பரவாயில்லம்மா, நான் இங்கிருந்து சமாளிச்சுக்கிறேன். நீ போய் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. சரிங்க சார். சரியா? ஏன் சார் பாட்டி கிட்ட அப்படி சொன்னீங்க? என்னால முடியலம்மா. உனக்கு அவளுங்க பண்ணது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமாம்மா? அத எனக்குள்ள அடக்கிட்டு என்னால இருக்க முடியல. யார்கிட்டயாவது சொல்லி அழணும் போல இருந்துச்சு. யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. அதான் அவங்க கிட்ட போன்ல பேசும்போது என்ன மீறி அவங்க கிட்ட சொல்லி அழுதுட்டேன். சரிங்க சார், நான் போயிட்டு வரேன். பாத்துமா.
அத்தை, நீங்க சாப்பிடாம இருக்கிறதுனால ஏதாவது மாற போகுதா? எது நடக்குதோ அதான் நடக்க போகுது. எனக்காகவாவது கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை. மனசு முழுக்க வலியையும் வேதனையும் வச்சுக்கிட்டு எப்படி சித்ரா சாப்பிட முடியும்? சாப்பாடு எப்படி உள்ள இறங்கும்? நீ இப்படி என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வீம்புக்கு சாப்பிடாம இல்ல, நானே சாப்பிட நினைச்சாலும் என்னால முடியாது.